أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد. அன்புள்ள சகோதரர்களே, இன்றைய ஜும்மா பிரசங்கத்திலே நிம்மதியான குடும்ப வாழ்வு என்கின்ற ஒரு தலைப்பில் ஒரு முக்கியமான ஒரு செய்தியை இந்த இடத்திலே நான் உங்களுக்கு மத்தியில் ஞாபகப்படுத்தலாம் என்று நினைக்கின்றேன். அன்புள்ள சகோதரர்களே, இன்றைய ஒரு காலப்பகுதி அடிக்கடி குடும்ப வாழ்க்கையுடைய ஒழுங்குகள் பற்றி பேசப்பட வேண்டிய ஒரு காலப்பகுதியாக இருந்து கொண்டிருக்கிறது. கணவன் மனைவிக்கு செய்ய வேண்டிய அந்த கடமைகள், அதே போன்று மனைவி கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், இவர்களுக்கு மத்தியிலே உள்ள புரிந்துணர்வு, தாய்க்கு ஒரு பிள்ளை செய்ய வேண்டிய கடமை, தாய் பிள்ளை வளர்க்கின்ற பொழுது செய்ய வேண்டிய கடமைகள், அதே போன்று தந்தை, இது போன்று குடும்ப உறவுகள் சம்பந்தமாக நிறைய ஒரு பேசப்பட வேண்டிய ஒரு காலகட்டத்திலே இருந்து கொண்டிருக்கிறோம். காரணம், சடவாதமான ஒரு காலகட்டத்திலே நாம் வாழ்வதனால் எப்பொழுதும் பொருளாதார ரீதியான சிந்தனை போக்கு எமது சிந்தனையிலே செல்வாக்கு செலுத்துவதனால் கூடுதலாக எதில் நாம் கவனம் செலுத்த வேண்டுமோ அந்த பகுதிகள் கவனம் செலுத்த வேண்டும், கவனம் செலுத்துவோம் என்ற அடிப்படையில் அதிகமாக புறக்கணிக்கப்படுவதனால் இது போன்ற வழிகாட்டல்கள் மிகவும் முக்கியமான ஒரு காலப்பகுதி என்று நாம் இதனை சொல்லலாம். அந்த அடிப்படையில் குடும்ப வாழ்க்கை சம்பந்தமாக நிறையவே பேசப்படுகின்றன, நிறைய சொல்லப்படுகின்றன, நாமும் பேசியிருக்கிறோம். ஆனால் இந்த இடத்திலே நான் ஒரு விஷயத்தை சுட்டிக்காட்டலாம் என்று நினைக்கிறேன். அதுவும் குறிப்பாக சொந்தங்கள், உறவுகள் என்பவர்கள் இல்லாமல் வாழக்கூடிய இந்த வெளிநாட்டு வாழ்க்கையில் இது கூடுதலாக சொல்லப்பட வேண்டும் என்றும் நான் நினைக்கிறேன். அன்புள்ள சகோதரர்களே, குடும்ப வாழ்க்கையில் எதை இஸ்லாம் எங்களுக்கு அச்சாணியாக சொல்கிறது, எதை எங்களுக்கு பிரதானமாக சொல்கிறது, எது நாம் கூடுதலாக கவனம் செலுத்த வேண்டும் என்ற மார்க்க அறிவு எமக்கு மிக முக்கியமானது. அல்லாஹ் தஆலா எமக்கு வழங்கி இருக்கக்கூடிய பகுதிகளிலேயே மிக முக்கியமான பகுதி எது தெரியுமா? நிம்மதி. அப்படி என்ற பகுதி அல்லாஹ் தஆலா எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய அருள். நம்ம எதிலே நிம்மதி இல்லையோ அதை மட்டும்தான் நம்ம கவனம் செலுத்திக் கொண்டிருக்கிறோம். எதிரே நமக்கு நிம்மதி இல்லையோ அதிலே மட்டும்தான் நம்ம கவனம் செலுத்திக் கொண்டிருக்கிறோம். ஆனா எது நாம் நிம்மதியாக இருக்கிறோம் என்பதை, அவைகளில் எவர்களெல்லாம் நிம்மதி இல்லாமல் இருக்கிறார்களோ அவர்களை பார்த்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியிருக்கிறது. நாம் எதிலே நிம்மதியாக இருக்கிறோம் என்பதை நம்ம எப்போ புரியும் என்று சொன்னால், அந்த விஷயங்களில் யார் யாரெல்லாம் நிம்மதி இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீங்க எடுத்து பார்த்தீங்க என்று சொன்னால், அல்லாஹ் தஆலா எங்களுக்கு வழங்கி இருக்கக்கூடிய ஒரு நிம்மதியை நீங்கள் என்ன செய்யலாம், உணர்ந்து கொள்ளலாம். நாம் பெரும்பாலும் பொருளாதார நிம்மதியைத்தான், வறுமை பொருளாதாரம் என்கின்ற அந்த பகுதியுடைய நிம்மதியைத்தான் எம் மனதிலே கவனத்திலே நாம் எடுத்துக்கொண்டு வருகிறோம். நாம் நிம்மதி இல்லைன்னு யாராவது சொன்னார் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால், அவர் பெரும்பாலும் கடன் பிரச்சனை, அதே சம்பள போதாமை, இது மாதிரியான பிரச்சனைகளைத்தான் முற்படுத்தி சொல்வதெல்லாம் நம்ம பார்க்கலாம். கூடுதலாக இந்த பிரச்சனைகளைத்தான் முற்படுத்தி சொல்வதை நீங்கள் எல்லாம் பொருளாதாரத்தை மையமாக வைத்துத்தான் நான் நிம்மதி இல்லாமல் இருக்கிறேன், பெரும் பிரச்சனையிலே இருக்கிறேன், நான் பெரும் கடத்தொலையிலே இருக்கிறேன் என்பதை தான் அவர் அப்படி சொல்வதை நம்ம பார்க்கிறோம். அது அல்லாமல் நிம்மதி என்பது வெறும் பொருளாதாரத்தை மட்டும் மையப்படுத்தியதாக கேட்டால் இல்லை. பலவிதமாக இந்த உலகத்திலே மனிதன் நிம்மதி பெற வேண்டிய இடங்கள் என்று சொல்லி பலவிதமான விஷயங்களை நம்ம காணலாம். அதுல மிக முக்கியமான ஒன்றுதான் குடும்ப வாழ்க்கையில் கணவனுக்கும் மனைவிக்கும் மத்தியிலே உள்ள அந்த நம்பிக்கை. கணவனுக்கும் மனைவிக்கும் மத்தியிலே ஒரு நம்பிக்கை இருக்கிறது. இது நிம்மதியிலெல்லாம் உயர்ந்த கட்டம் என்று நாம் என்ன செய்யலாம், உயர்ந்த கட்டங்களில் ஒன்று சொல்லலாம். அது என்ன? கணவன் மனைவியின் மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை. இன்றைக்கு நம்ம பார்க்கலாம், பல பல காரணங்களால மனைவி நம்ம என்ன செய்யறோம், நமது நாடுகளிலேயே நம்ம விட்டு அவர்களை அங்கே வாழ்வதற்கு விட்டு விட்டு இங்கே வரக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். பல காரணங்களால், குடும்ப ரீதியான நிர்பந்தங்கள், குடும்ப ரீதியான சூழல்களால் அவர்களோடு பேசி அந்த மாதிரி விட்டு விட்டு இங்கே வாழக்கூடிய எத்தனையோ சகோதரர்கள் இருக்கிறோம். எதன் காரணமாக இருக்கிறோம்? அல்லாஹ் தஆலா உங்களுக்கு அவர்கள் மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை, அவர்களுக்கு உங்கள் மீது உள்ள நம்பிக்கை, இதனாலதான் நம்ம விட்டு விட்டு வந்திருக்கிறோம். மற்றபடி அந்த நம்பிக்கை சீர்குலைந்தால்,
ஒரு சின்ன சந்தேகத்தை அல்லாஹ் தஆலா உருவாக்கி விட்டார், சின்ன சந்தேகங்கள் மனதிலே எழுந்து விட்டால், அல்லது ஏதோ ஒரு சம்பவம் என்பது காதுக்கு அதாவது அது பொய்யாகவும் இருக்கலாம் உண்மையாகவும் இருக்கலாம், ஒரு செய்தியை காதுக்கு கொண்டு வந்து ஷைத்தான் நமது காதிலே சேர்த்து விட்டான்னு வைங்க, அவ்வளவு. நீங்க எந்த நிம்மதியை நீங்கள் எதிர்பார்க்கிறீர்களோ, எந்த பொருளாதார நிம்மதியை நீங்க எல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறீர்களோ அதெல்லாம் ஒரு புறம் வைக்க வேண்டியது. மனதே என்ன செஞ்சிடும், எவ்வளவு சம்பாதித்தாலும் சரி, எவ்வளவு உழைத்தாலும் சரி, அந்த சம்பவம் உங்கள் காதிலே என்ன செய்யும், மிகப்பெரிய ஒரு ஃபித்னாவை உண்டு பண்ணிவிடும். மனதிலிருந்து நிம்மதியை என்ன செய்துவிடும், அதை உயர்த்தி விடும். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இந்த நம்பிக்கை இது யார் உங்களுக்கு ஏற்படுத்தி தந்தது? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தான். இந்த நம்பிக்கை இருக்கிறது, மனைவிக்கு கணவன் மீது உள்ள நம்பிக்கை, கணவனுக்கு மனைவி மீது உள்ள நம்பிக்கை, எங்கே தனியே விட்டு வந்தாலும் அவளை பற்றி ஒரு சின்ன கீறல் கூட உள்ளத்திலே வராமல் இருக்கக்கூடிய அந்த வாழ்க்கை, உங்களை பற்றி அவர்கள் மீது நீங்கள் தனிமையில் இருக்கிறீர்கள், ஆணாக இருக்கிறீர்கள், அப்படி இருந்தும் கூட எவ்வளவு காலம் நீங்கள் இருந்தாலும் என் கணவன் என்கின்ற அந்த நம்பிக்கை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்திய விஷயம். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறார், வஜஅல பைனக்கும் மவத்தத வ ரஹ்மா, உங்களுக்கு மத்தியிலே நேசத்தையும் கருணையையும் அவன் தான் உங்களுக்கு ஏற்படுத்தினான். இல்லைன்னா அவர்கள் யாரோ நீங்கள் யாரோ, உங்கள் இருவருக்கு மத்தியில் இப்படி ஒரு நம்பிக்கை எந்த அளவுக்கு என்று சொன்னால், அந்த நம்பிக்கையுடைய பெருமதியை நீங்கள் தெரிய வேண்டும் என்றால், அவர்கள் உங்களுக்கு யார்? ஒரு அந்நிய பெண், திருமணம் முடித்ததால் மனைவி. நீங்கள் திருமணத்தை ரத்து செய்து விட்டால் அவர்கள் மனைவி கிடையாது. அல்லாஹ் தஆலா அந்த திருமண பந்தத்தின் மூலம் ஏற்படுத்திய நம்பிக்கையுடைய பெருமதியை நீங்கள் விளங்கணும் என்று சொன்னால், உங்களுக்கு அந்நிய பெண்ணாக இருக்கக்கூடிய எல்லோரையும் நீங்க எடுங்க, எல்லோருக்கும் உங்கள் மனைவி மீது உள்ள நம்பிக்கை உங்களுக்கு வராது. உங்கள் மனைவி ஒரு அந்நிய பெண் தான் திருமணம் முடிப்பதற்கு முன்னால, இந்த மனைவி மீது உங்களுக்கு என்ன நம்பிக்கை இருக்கிறதோ அந்த நம்பிக்கை அந்த மனைவி அல்லாத எந்த அந்நிய பெண்களை எடுத்தாலும் சரிங்க, உங்களுக்கு திருமணம் முடிக்கலாம் என்ற லெவலில் உள்ள எந்த பெண்களை எடுத்தாலும் உங்கள் மனைவி மீது உங்களுக்கு உள்ள நம்பிக்கை உங்களுக்கு வராது. ஏன் அது வராதுன்னு சொன்னால், அல்லாஹ் தஆலா திருமணத்தின் மூலம் உங்களுக்கு அப்படி ஒரு நம்பிக்கை என்ன செய்திருக்கிறார், அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அப்ப அன்புள்ள சகோதரர்களே, என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், அல்லாஹ் தஆலா குடும்ப வாழ்க்கையில ஏற்படுத்தி இருக்கக்கூடிய இந்த நிம்மதி, இந்த குடும்ப வாழ்க்கையில ஏற்படுத்தி இருக்கக்கூடிய இந்த சந்தோஷம், குடும்ப வாழ்க்கையிலே பிரச்சனைகளுக்கு மத்தியிலும் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய இந்த புரிந்துணர்வு இருக்கிறது, அல்லாஹ் தஆலா நமக்கு வழங்கிய மிகப்பெரிய ஒரு நியமத். அல்லாஹ் தஆலா நமக்கு வழங்கிய மிகப்பெரிய நியமத். நாம உணராத நியமத்துகளில் இதுவும் ஒன்று. அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறானே, ஈலாஃபி குரைஷ் ஈலாஃபிஹிம் ரஹ்லத ஷிதாஇ வஸ்ஸைஃப் ஃபல்யஅபுது ரப்ப ஹாதல் பைத் அல்லதி அத்அமஹும் மின் ஜூ' வ ஆமனஹும் மின் கௌஃப். அதாவது அச்சமற்று வாழக்கூடிய அந்த பாதுகாப்பான ஒரு சூழலை உங்களுக்கு அல்லாஹ் தஆலா தந்திருக்கிறார். அதே போன்று பசியற்று வாழக்கூடிய உங்களுக்கு உணவுகளை அல்லாஹ் தஆலா ஒரு சூழலை, அந்த மாதிரி சாப்பிட்டு வாழக்கூடிய சூழலை அல்லாஹ் தந்திருக்கிறான். இது ரெண்டையும் நம்ம நியமத்தை நினைச்சு நன்றி செலுத்தியதே கிடையாது. இந்த உணவு கிடைப்பதை நினைத்து அதை நியமத் என்று நினைத்து நம்ம அதிகமானவர்கள் நன்றி செலுத்துவது கிடையாது. அந்த சாப்பாட்டுக்கு பின்னால வேணும்னா அல்ஹம்துலில்லாஹ் துஆ சொல்வார்களே தவிர, மற்றபடி ஒரு பெரிய ஒரு நியமத் என்று நினைத்தவர்கள் எம்மில் குறைவு. அதே போலதான் பாதுகாப்பான வாழ்க்கை எப்ப உணரும், கலவரம் வந்தா தான் என்ன செய்யும், எல்லா இராணுவமும் இருக்கும், அந்த நேரத்தில் மனசுல நிம்மதி இருக்காது. இப்ப இராணுவமே இருக்காது, மனதுல முழுமையான நிம்மதி என்ன செய்யும், இருக்கும். என்ன காரணம்? நிம்மதி என்பது, பாதுகாப்பான சூழல் என்பது இறைவன் வைக்கக்கூடிய ஒன்று. அதே போன்று கணவனுக்கு மனைவியில் உள்ள நம்பிக்கை, மனைவிக்கு கணவன் உள்ள நம்பிக்கை இருக்கிறது, அது மிகப்பெரியது, அளப்பெரியது. அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய நியமத். இப்படி ஒரு நியமத்தை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி இருக்கிறார் என்பதை நிறைய பேர் உணர்வது கிடையாது. நன்றாக வாழ்கின்றவர்கள் கூட, ஒழுக்கமாக வாழ்கின்றவர்கள் கூட இது எவ்வளவு பெரிய நியமத் என்பதை உணர்வது கிடையாது. அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி உணராது விட்டாலும் கூட, அல்லாஹ்வும் ரசூலும் காட்டி இருக்கக்கூடிய வழியை அப்படியே நம்ம பின்பற்றினாலும் கூட நம்ம பாதுகாப்புல இருந்துருவோம். நம்ம எல்லா விஷயங்களையும் உணர்ந்து விளங்கி அதுள்ள லாஜிக் என்ன என்று புரிந்து வாழ முடியாது, எல்லோருக்கும் அந்த அறிவு இருக்காது. ஆனாலும் அல்லாஹ் தஆலா இதை சொல்லி இருக்கிறார், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை சொல்லி இருக்கிறார்கள் என்று கட்டுப்பட்டு வாழ்ந்தாலே போதுமானது. நீங்க அதை பற்றி தெரியாதவர்களாக இருந்தாலும், அதில் உள்ள தத்துவம் தெரியாமல் இருந்தாலும் உங்களுக்கு நிம்மதியாக என்ன செய்யலாம், வாழ்ந்து விட்டு போகலாம். ஆனால் அதுக்கு அதை விளங்காததுனால என்ன செய்யறாங்க, குர்ஆனையும் சுன்னாவையும் பின்பற்றுவதும் இல்லை, அதை அதாவது லாஜிக்கலியாக சிந்தித்தாவது அதை சரியான முறைப்படுத்திக் கொள்வதும் கிடையாது. இதனால் அல்லாஹ் தஆலா இயல்பாக தந்திருக்கக்கூடிய அந்த நிம்மதி, அல்லாஹ் தஆலா இயல்பாக தந்திருக்கக்கூடிய அந்த நம்பிக்கையை தங்களது கைகளாலே அவர்கள் சீர்குலைத்துக் கொள்கிறார்கள். அல்லாஹ் தஆலா இயல்பாக தந்தது, அது கணவன் மனைவி கடையில போராடி
இவரை நான் நம்ப வேண்டும் என்றெல்லாம் ஆய்வு செஞ்சு யாரும் என்ன செய்யறதில்லை, நம்புவது கிடையாது. இயல்பாக தந்த ஒரு நிம்மதியை தாங்களே சீர்குலைத்துக் கொள்ளக்கூடிய பல கட்டங்களை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இது மிகப்பெரிய அருள் என்பதை முதலாக மனதிலே பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். குடும்ப வாழ்க்கையில் கணவன் மனைவி மீது உள்ள நம்பிக்கை, மனைவி கணவன் மீது உள்ள நம்பிக்கை, அவர்களுக்கு மத்தியில் உள்ள அந்த ஒழுக்க ரீதியான புரிந்துணர்வு என்பது இறைவன் வழங்கிய மிகப்பெரிய அருள். அப்படி இருந்தால் இவைகள் சீர்குலையாமல் நாம் பார்த்துக் கொள்ள வேண்டும். இன்னும் நாம் சொல்வதாக இருந்தால், மிகப்பெரிய அருள் என்பதற்கு இன்னும் சொல்வதாக இருந்தால், இன்றைய காலகட்டம், குறிப்பாக இன்றைய காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் ஒரு குடும்ப வாழ்க்கையிலே ஒரு மனைவியை ஒரு மனிதன் எடை போட்டுக் கொண்டிருப்பான். கணவன் எடை போடுவான். அதே போல கணவனும் ஒரு மனைவி என்ன செய்வான், எடை போட்டுக் கொண்டிருப்பான். மனைவி கணவனை, கணவன் மனைவியை எடை போடக்கூடிய தன்மை. இவள் சிறந்தவளா, எனக்கு பொருத்தமானவளா, நம்ம என்னது தவறு செய்து விட்டோமா, இது ஒவ்வொரு மனிதனுடைய மனதிலே என்ன செய்யும், அடிக்கடி ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் ஓடிக்கொண்டிருக்கும். ஆனால் ஒரு மார்க்கம் உள்ளவனாக இருந்தால், ஒரு தீன் உள்ளவராக இருந்தால், அதுவும் குறிப்பாக இன்றைய சூழலை புரிந்தவராக இருந்தார், அவர் முதலாக தன் மனைவியிடத்தில் எதை எதிர்பார்க்கணும் தெரியுமா? ஒழுக்கம். தன் மனைவி ஒழுக்கமானவளாக வாழ்கிறாரா என்பதைத்தான் இன்றைய காலகட்டத்திலே முதலாக. ஏனைய காலம் என்பது அதாவது சாய்ஸ் கூட இருக்கலாம், எதையாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை என்று கூட இருக்கலாம். காரணம், ஒழுக்கம் நிறைந்தவர்கள், நம்பிக்கை நிறைந்தவர்கள் நிறையவே இருந்தார்கள். ஆனால் இன்றைய காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் மீடியாக்களுடைய அந்த தன்மையின் காரணமாக, நம்பிக்கையற்ற நண்பர்களுடைய சூழலின் காரணமாக கெட்டு போயிருப்பதை நம்ம பார்க்கிறோம். இப்படிப்பட்ட காலத்திலே தன் மனைவியிடத்திலோ கணவனிடத்திலோ ஒரு பெண்ணும் ஒரு ஆணும் எதிர்பார்க்க வேண்டிய மிக பிரதானமான முதலாவது அம்சம் தெரியுமா? என் கணவன் ஒழுக்கமாக வாழ்கிறானா, என் மனைவி ஒழுக்க வாழ்க்கை வாழ்கிறானா, எனக்கு நம்பிக்கையானவனாக வாழ்கிறானா, அந்த ஒழுக்கத்திலும் எனக்கு நம்பிக்கையானவனாக வாழ்கிறானா, அவளுக்கு நம்பிக்கையானவனாக நான் வாழ்கிறேனா என்பதை மட்டும் பார்த்து விட்டால், அது இருந்தது என்று சொன்னால் அவனுக்கு இந்த உலகத்தை அல்லாஹ் கையில கொடுத்து விட்டான் என்பது போல அவன் நினைக்கணும். இன்றைய காலகட்டத்தில் ஒழுக்கம் என்பதுதான் மிக பிரதானமான ஒரு பகுதி என்பதை நினைக்க வேண்டும். குடும்ப வாழ்க்கையில் நிம்மதி இல்லாமல் போனவர்களுடைய வாழ்க்கையை நீங்கள் சந்தித்து பாருங்கள். அப்பொழுது உங்களுக்கு புரியும் இதனுடைய பெருமதி என்ன அப்படின்னு சொல்லி, எந்த அளவுக்கு மன நிம்மதியை ஏற்படுத்தும், இது இல்லாம போனா எவ்வளவு மன நிம்மதி குறையும் என்பதையெல்லாம் நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். எனவே அன்புள்ள சகோதரர்களே, ஒழுக்கமான வாழ்க்கை கிடைத்து விட்டதா, அதை போன்ற ஒரு உயர்ந்த நிம்மதி கிடையாது என்று ஒரு குடும்ப வாழ்க்கையில உள்ள உண்மையான பார்வை உள்ளவன் நினைக்க வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, இஸ்லாத்துடைய எல்லா அதாவது வழிகாட்டலை நீங்கள் எடுத்து பாருங்கள். வணக்க வழிபாடா ஒழுக்கமா என்று வந்தது என்றால் இஸ்லாம் எதை முற்படுத்தும்? ஒழுக்கத்தை தான். வணக்க வழிபாடா ஒழுக்கமா? முதல் சஃப்ல நிற்பது சிறந்ததா இல்லையா? முதல் சஃப்ங்கிறதுடைய கூலிய பத்தி இஸ்லாம் எவ்வளவு சொல்லுது. ஆனா பெண்களுக்கு என்ன சொல்லுது? கடைசி சஃப் தான் சிறந்தது. உங்களுக்கு என்ன சிறந்த சஃப்? கடைசி சஃப் தான் உங்களுக்கு சிறந்தது என்று சொல்லி சொல்லுவதற்கான காரணம் என்ன? நிச்சயமாக ஒழுக்கம். நீங்க ஆண்கள் அதாவது தொழுகையில ஜமாத் நடக்கிற நேரத்தை பிழை விட்டா நீங்க என்ன சொல்லணும்? சுப்ஹானல்லாஹ் சொல்லணும் என்று சொல்லுது. பெண்களுக்கு என்ன சொல்லுது? தஸ்பீஹ். இப்படி தட்டுங்க என்ன செய்யுது சொல்லுது. குரலாக என்ன செய்யல இஸ்லாம் அனுமதிக்கவில்லை. என்ன காரணம்? அந்த இடத்துல தொழுகையில் இருப்பதால் ஒழுக்கம். சஃப்ல நிக்கிற இடத்துல மனைவியாக இருந்தாலும் கூட கணவன் மனைவிக்கு தொழுவிக்கிறதா இருந்தால் மனைவி இரண்டாவது இடத்துல தான் என்ன செய்யணும்? சஃப்ல நிக்கணும்னு சொல்லுது. என்ன காரணம்? ஒழுக்கம். பள்ளியில தொழுவதான் சிறந்தது, தடுக்க வேண்டாம் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ஆனா பெண்ணுக்கு எங்க சிறந்ததுன்னு சொன்னாங்க? வீடு என்று சொன்னார்கள். ஜிஹாதிய போராட்டத்தில் கலந்து கொள்ள பெண்களுக்கும் நிறைய ஆர்வம் உண்டு. இஸ்லாம் என்ன செய்தது? அதை தடுத்தது. என்ன காரணம்? ஒழுக்கம் என்பதை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். எல்லா இடங்களிலும் ஒழுக்கம் என்கின்ற பகுதியை பெண்களுக்கு இஸ்லாம் முற்படுத்துவதை பார்க்கிறோம். இப்படி ஒழுக்கமுள்ள ஒரு வாழ்க்கை உள்ள ஒரு பெண் எங்களுக்கு கிடைத்து விட்டால், ஒரு கணவன் ஒரு பெண்ணுக்கு கிடைத்து விட்டால், அதை போன்ற ஒரு நியமத் என்பது கிடையாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இதை புரிந்து கொள்ளாமல் ஏனைய விஷயங்களை எல்லாம் வைத்து நிறைய குடும்பங்கள் சீர்குலைந்து கொண்டு போவதை நம்ம பார்க்கிறோம். எனவே இது மிக பிரதானமான அம்சம். மனதுக்குள்ளே சந்தேகத்தை ஷைத்தான் விதைத்து விட்டால், இன்னும் சொல்ல போனால் இந்த உலகத்திலே ஷைத்தானுக்கு மிக விருப்பமான ஒரு செயல்பாடு என்று சொன்னால் கணவனுக்கும் மனைவிக்கு இடையில் பிரிவு ஏற்படுத்தல். சஹீஹ் முஸ்லிமிலே பார்க்கிறோம், ஷைத்தான் தனது சிம்மாசனத்தை கடலிலே வைப்பான். யாரெல்லாம் என்னென்ன வேலைகள் செய்துவிட்டு வந்தீர்கள் என்று ஷைத்தான் விசாரிப்பான். நீங்க எப்படி அதாவது இந்த தவறை செய்ய தூண்டினீர்கள், இந்த தவறை எப்படி செஞ்சீங்க, எப்படி மனிதர்களை வழிகெடுத்தீர்கள் என்பது சம்பந்தமாக பேச்சு நடக்கும். அப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலையை சொல்லிக் கொண்டே இருப்பார்கள். ஒருவர் வருவார், நான் கணவனுக்கு மனைவிக்கு இடையில பிளவு ஏற்படுத்தி விட்டேன் அப்படி என்று சொல்லுவான். ஷைத்தான் அவரை நெருக்கி அவருக்கு கிரீடம் அணிவிப்பான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
சொல்கிறார்கள். எப்படி அவன் நெருக்கி கிரீடம் அணிவிச்சு நீ தான் சிறந்த வேலை செஞ்சாய். இப்ப கணவன் மனைவிக்கு இடையில பிரிவு ஏற்படுத்துவது இருக்கிறது, அதன் மூலம் நிறைய சாதிக்கலாம். அதன் மூலம் யார் எந்த கணவன் மனைவிக்கு இடையில் பிளவு ஏற்படுத்துகிறாரோ அதன் மூலம் இந்த உலகத்தில் என்ன செய்யலாம், நிறைய சாதிக்கலாம் என்கின்ற செய்தியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சம்பவத்தின் மூலம் என்ன செய்றாங்க, எங்களுக்கு சொல்லி காட்டுகிறார்கள். இது அது மாத்திரமல்ல, அதாவது குர்ஆனிலே சூனியம் கற்றுக் கொடுக்கப்பட்ட நேரத்தில் மக்கள் எதை கற்றுக் கொடுத்தாங்கன்னு அல்லாஹ் தஆலா சொல்றான், ஃபயதஅல்லமூன மின்ஹுமா மா யுஃபர்ரிகூன பைனல் மர்இ வ ஸௌஜிஹி. கணவன் மனைவியை பிரிப்பதை தான் என்ன செஞ்சாங்க, கற்றுக்கொண்டார்கள். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறார். அப்ப அதை பிரிப்பதன் மூலம், அவைகளுக்கு இடையில பிளவுபடுத்துவதன் மூலம் ஒரு பெரிய சமூக சீர்குலைவை என்ன செய்யலாம், ஏற்படுத்தலாம் என்ற செய்தி அதிலே இருக்கிறது. அப்படி என்றால் குடும்ப வாழ்க்கையில் பிரதானமான அம்சமாக, மிக முக்கியமான அம்சமாக நம்ம பார்க்க வேண்டியது ஒழுக்கத்தை தான். அதுலதான் எங்களுக்கு மிகப்பெரிய நிம்மதி என்ன செய்கிறது இருக்கிறது. இந்த நம்பிக்கையான வாழ்வு என்பது இறைவன் ஏற்படுத்தியது, அதை சீர்குலைத்துக் கொள்ளக் கூடாது என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, அப்படி என்றால் ஒழுக்க வாழ்க்கை எப்படியெல்லாம் சீர்குலைய வாய்ப்பு இருக்கிறதோ, நம்பிக்கையான வாழ்க்கை எப்படியெல்லாம் சீர்குலைய வாய்ப்பு இருக்கிறதோ, அதையெல்லாம் இஸ்லாம் எங்களுக்கு சொல்லி தந்து விட்டு போய்விட்டது. இதை நீங்க செய்யாதீங்க, இதை செய்யாதீங்கன்னா நம்பிக்கை கொடுக்கப்பட்ட உடனேயே நம்பிக்கை பேர்ல எதையும் செய்யறதுக்கு நம்ம துணிஞ்சுவோம். நம்பிக்கையானவங்க அவங்க என்னது, நம்பிக்கையானவங்க, அதனால வேண்டியது செய்யலாம். இந்த நம்பிக்கையானவர்கள் அதனால வேண்டியது செய்யலாம் அப்படி என்று சொல்லுவதுதான் முதலாவது நம்பிக்கை என்ன செய்யும், போவதற்கான வழியை நம்ம திறந்து விடுகிறோம் என்பது அர்த்தம். நம்பிக்கையானவர்கள் அதனால வேண்டியது செய்யலாம் என்கின்ற இந்த பகுதி இருக்கிறது. இது மனிதனுக்கு ஷைத்தான் கொடுக்கக்கூடிய தூண்டுதல். உங்க நம்பிக்கை சீர்குலைய கூடாது என்பதற்காக இஸ்லாம் நிறைய விஷயங்களை சொல்கிறோம். உதாரணமா இந்த ஹதீஸை நீங்க நினைத்து பாருங்க. நான் அந்த பட்டியல் போடுவதற்கு முன்னால இஸ்லாம் நம்பிக்கை சீர்குலைய கூடாது என்பதற்கு எவ்வளவு கவனம் எடுத்தது என்பதற்கு ஒரு உதாரணத்தை பாருங்க. அவர்கள் சொல்கிறார்கள், உங்களோட வீட்டுக்கு நீங்க எங்கேயாவது பிரயாணம் இருந்து போட்டு வீட்டுக்கு போறீங்கன்னு சொன்னால் அறிவித்து விட்டு போங்க. வீட்டுக்கு என்ன செய்ய, அதாவது இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு போங்க அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இப்ப அறிவிப்பு செஞ்சுட்டு போங்கன்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்களே, இதன் மூலம் எங்களுக்கு பல விஷயங்களை நாங்கள் என்ன செய்யலாம், உணரலாம். மனைவிக்கு ஒரு செய்தியை கொடுங்கள், செய்தியை கொடுத்து விட்டு போங்க அப்படின்னு சொன்னதுல ஒரு பொதுவாக தன் மனைவியுடைய ஒழுக்கம் என்பதை சந்தேகித்த ஒருவனுக்கு இப்படி செய்ய முடியாது. ஒழுக்கத்தை ஒருவன் சந்தேகிச்சானே அவன் எதுக்கு முயற்சி எடுப்பான், அறிவிக்காம போறதுக்கு தான் என்ன செய்வான், முயற்சி எடுப்பான். ஒழுக்கத்துல சந்தேகம் வந்து விட்டான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க அறிவிச்சுட்டு போங்க அப்படின்னு சொல்லி. அப்ப என்ன கேள்வி உண்டாகும், ஏன் அறிவிச்சுட்டு போக சொல்றாங்க? அப்படி அறிவித்து விட்டு போனால் நம்ம எப்படி ஒழுக்கம் உள்ளதுன்னு என்ன செய்யறது, நம்ம முடிவெடுக்கிறது என்பது போன்ற கேள்விகள் உண்டாகும். அன்புள்ள சகோதரர்கள், அப்படி அல்ல. உனக்கு மனைவியில ஏற்கனவே சந்தேகம் இருந்தால் நீ வாழ்ந்த பிரயோசனம் இல்லை. ஏற்கனவே உனக்கு சந்தேகம் இருந்தால் வாழ்ந்த பிரயோசனம் கிடையாது. உனக்கு ஏற்கனவே நம்பிக்கை இருந்தால் சந்தேகத்தை உண்டாக்கி கொள்ளாது, அவ்வளவுதான். இஸ்லாம் இந்த இடத்துல என்ன சொல்ல வர தெரியுமா, வீணான சந்தேகத்தை என்ன செய்து கொள்ளாத, உன் மனதுக்குள் கொண்டு வந்து விடாமல் இருப்பதற்காக நீ நேரத்தோட சொல்லிவிட்டு போவதற்கிறதே, ஷைத்தான் எந்த இடத்திலேயாவது உங்களுக்கு சந்தேகத்தை என்ன செய்யலாம், உண்டு பண்ணி விடலாம் என்பதற்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மாதிரியான காரணங்களுக்காக சொன்ன வழிகாட்டல். ஏனென்றால் சந்தேகம் என்பது நியாயமாகத்தான் ஏற்படும் இல்லை, நியாயம் இல்லாமல் என்ன செய்யும், ஏற்படும். சம்பந்தம் இல்லாம உங்களை தேடி ஒருவர் என்ன செய்திருக்கலாம், உங்களை வீட்டுக்கு வந்திருக்கலாம், உங்கள் நண்பராக இருக்கலாம். நீங்க வார நேரத்துல அவர் வீட்டுல விசாரிச்சுட்டு அவர் என்ன செய்வாரு, நீங்க இல்லை என்பது வெளியே போவாரு, நீங்க வருவீங்க, செய்தா என்ன செய்வான், உடனே சந்தேகத்தை என்ன செய்வான், உள்ளத்துல ஏற்படுத்துவான். இப்படி ஒரு சந்தேகம் உங்களுக்கு வந்து விட்டால் அதுக்கு பிறகு உங்களுக்கு அதை வெளிப்படுத்த மாட்டீங்க. மனைவி மீது உள்ள நம்பிக்கையை நீங்க உறுதியாக நிற்பீங்க. இது போல 2 சம்பவத்தை இன்னும் செய்தா கோர்த்து விடுவான். எங்கேயாவது இன்னொரு சம்பவம், இன்னொரு சம்பவம், 3 சம்பவத்தை என்ன செய்வான், கோர்த்து விடுவான். கோர்த்து விட்ட பின்னால எங்கேயாவது ஒரு இடத்திலே ஒரு அவதூறு கிளம்பினால், மனைவியை பற்றியோ கணவனை பற்றியோ ஒரு அவதூறு கிளம்பினால் அடுத்து என்ன நடக்கும், இந்த 3 சம்பவத்தை நீங்க அதை ஜாயின் பண்ணுவீங்க. ஜாயின் பண்ணி தான் என்ன செய்வீங்க, நீங்கள் யோசிப்பீர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவை பற்றி விமர்சனம் வந்த நேரத்தில் என்ன சொன்னாங்க, வலகத் தகரூனி ரஜுலன், ஒரு மனிதரை எனக்கு சொன்னாங்க, அவர் எந்த வீட்டுக்குள்ள நான் இல்லாமல் வந்தது கிடையாது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. எங்க ரசூலுல்லாஹ் யோசிக்கிறாங்க, ஒரு மனிதரை சொல்கிறார்கள், நான் இல்லாமல் என் வீட்டுக்குள்ள அவர் நுழைந்தது கிடையாது, தேவைக்கு மனிதன் போவா, அப்படி கூட அவர் என்ன செய்தது, வந்தது கிடையாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்படி என்றால் எப்பொழுதும் நம்ம செக் பண்றதல்ல, நம்பிக்கை உள்ளவர்கள் மீது சந்தேகம் ஏற்படாதவன பார்த்துக்கிறோம். சந்தேகத்துக்குரிய சூழல் எல்லாவற்றையும் நம்ம தவிர்த்து கொள்ளணும். அதை சோதிப்பது இருக்கிறதே, நம்மளே சோதனைக்குள் ஆக்கிக் கொள்வதில் அர்த்தம்.
நமக்கு ஒரு மீது நம்பிக்கை வந்து விட்டால், நம்பிக்கை இருக்கிறது ஆகிவிட்டால் அந்த இடத்துல போய் சோதனை செய்து கொண்டிருக்க கூடாது. நம்பிக்கை வந்து விட்டால் ஏதோ சோதனை என்பது சந்தேகத்தை எங்களுக்கு ஏற்படுத்தும். சந்தேகம் என்பது சரியாகவும் இருக்கு, பிழையாகவும் இருக்கு. இன்னும் சொல்ல போனால் இன்னைக்கு அதாவது அதிகமான யூகங்கள் என்னது தவறுதான். பெரும்பாலும் அதிகமான யூகங்கள் தவறாகத்தான் இருக்கும் என்று குர்ஆன் என்ன செய்கிறது? இஸ்தனிபு கதீரமினம் தான். நீங்கள் அதிகமான யூகங்களை தவிர்த்து கொள்ளுங்கள். இந்த பாவங்கள் ஏனென்றால் யூகங்களில் சிலவைகள் சந்தேகமான அதாவது பாவமானவைகள் அல்லாஹ் என்ன செய்யலாம் சொல்லி காட்டுகிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யூயாக்கும் வதன்ன யூகங்களை தவிர்த்து கொள்ளுங்கள் என்று ரசூலுல்லாஹ் சொல்றார். ஃபைன் வதன்ன அக்தபுல் ஹதீஸ். ஏன்னா யூகம் தான் பொய்கள் எல்லாம் மிகப்பெரிய பொய் என்று சொல்றாங்க. அதனால் அன்புள்ள சகோதரர்களே, இஸ்லாமியர்களுக்கு சொல்லக்கூடிய மிகப்பெரிய வழிகாட்டல் சந்தேகம் வராத சூழலை உருவாக்கி கொள்ள வேண்டும். சந்தேகம் வராத சூழலை உருவாக்கி கொள்ள வேண்டும். சந்தேகம் வராதவண்ணம் நம்ம எல்லா விஷயங்களையும் என்ன செய்ய வேண்டும்? அமைத்துக் கொள்ள வேண்டும். இதிலே நம்ம சோதிப்பது என்பது நம்மதையே சோதனைக்குள்ள நம்ம உள்ளாக்கிக் கொள்வதாக அமையும் என்ற செய்தியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த செய்தியின் மூலம் வைக்கிறார்கள். எனவே குடும்ப வாழ்க்கையில் மிக பிரதானமானது ஒழுக்கம் என்கின்ற நிம்மதி, நம்பிக்கை என்கின்ற நிம்மதி. இந்த நிம்மதியை பொறுத்தவரைக்கும் நம்ம உணராமல் இருப்போம். அல்லாஹ் ரசூலும் குடும்ப வாழ்க்கையில் காட்டிய வழிமுறைகளை நம்ம தொடர்ந்து பின்பற்றினாலேயே போதுமானது. நமது வாழ்க்கையுடைய நிம்மதி சீர்குலைய நம்ம அதனுடைய லாஜிக் என்ன, அதனுடைய தத்துவங்கள் என்னன்னு புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. அல்லாஹ்வும் ரசூலும் குடும்ப விஷயங்களுக்கு காட்டியிருக்கக்கூடிய வழிகளை புரிந்து கொள்ளாலே போதுமானது. வாழ்க்கையை நிம்மதியாக போவதற்கான பெரும்பாலான வாய்ப்புகள் உண்டு. அல்லாஹ் தஆலா எம் அனைவருடைய வாழ்க்கையை நிம்மதியான வாழ்க்கையாக ஆக்கி அருள் புரிவார். إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அன்புள்ள சகோதரர்களே, குடும்ப வாழ்க்கையில் நிம்மதி சீர்குலையாமல் இருப்பதற்கு இஸ்லாம் எங்களுக்கு காட்டி தந்த பல வழிமுறைகளில் ஒன்றுதான் எப்பொழுதுமே அதாவது ஒரு கணவன், ஒரு ஆண், ஒரு பெண் என்று இருக்கிற நேரத்தில் குறிப்பாக குடும்பங்களில் கூட நாம தனித்து விடுகின்ற சந்தர்ப்பங்களை நம்பிக்கையின் பேரில் ஏற்படுத்தக் கூடாது. அது யாராகவும் இருக்காது. லா யஹ்லுவன் ரஜுலுன் பிம்ரஅத்தின் இல்லா கான தாலிதுஹும் ஷைத்தான். ஒரு ஆண் ஒரு பெண்ணோடு தனித்தால் மூன்றாவதாக யார் இருப்பார்? ஷைத்தான் இருப்பான் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். இது நம்பிக்கையின் பேரில் கூட நம்ம ஏற்படுத்தக் கூடாது. எனது தம்பி தானே அவன் நம்பிக்கையானவன், நம்பிக்கையானவன் தான். ஷைத்தான் நம்பிக்கையற்றவனை கெடுப்பதை விட நம்பிக்கையானவன் தான் என்ன செய்வான்? அவனை கெடுத்தா தான் என்ன அதுல ஒரு பலன் அவனுக்கு உண்டு என்பதனால அவன் நீங்க நம்பிக்கையானவன் நினைக்கிறீங்க. நிறைய பேர் நம்பிக்கை துரோகம் நடந்தவர் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? நம்பிக்கையானவன் நினைச்சு எப்படி துரோகம் செஞ்சுட்டானே சொல்லி. துரோகம் செய்யவே இல்லை. அவன் ஏற்கனவே நம்பிக்கையானவன். துரோகம் செய்யறதுக்கான வழியை ஆரம்பிச்சு ஃபர்ஸ்ட் ஒரு துரோகத்தை செய்ய வச்சுக்கிறீங்க. முதலாக ஒரு துரோகத்தை அவனை நம்பிக்கையற்றவனாக மாற்றுவதில் உங்களோட பங்கு என்ன செய்து இருக்கிறதே அர்த்தம். அப்ப நாங்களாக என்ன புரிந்து கொள்ள வேண்டும்? லா யஹ்லுவன் ரஜுலுன் பிம்ரஅத்தின் இல்லா கான தாலிதுஹும் ஷைத்தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதாவது முடித்த ஒரு திருமணம் தான் அஸ்மா பின்த் உமைஸ் ரலியல்லாஹு அன்ஹா. அஸ்மா பின்த் உமைஸ் அதாவது ஹிஜ்ரி 9வது வருடம் திருமணம் முடிக்கிறார். ஹிஜ்ரி 9வது வருடம் திருமணம் முடிக்கிறாங்க. திருமணம் முடிச்ச பின்னால ஒரு முறை அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வியாபாரத்துக்கு போயிருந்தாங்க. போன திரும்பி வாரா வந்து பார்த்தால் வீட்டிலே அவருடைய சொந்தக்காரர்கள் இருந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். எல்லாரும் ஆண் மக்கள் இருந்து பேசிக் கொண்டிருக்கிறார். அஸ்மா பின்த் உமைஸ் அஜ்னபிகள் இருந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். பேசிக் கொண்டிருந்ததை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு சின்ன சந்தேகம் வந்தது. அபூபக்கர் என்ன திருமணம் முடித்து புதிதான இந்த நேரத்தில் இப்படி ஒரு சந்தேகம் என்றால் தவறாக சந்தேகிக்கல. அது ஒரு மாதிரி ஆகிட்டோம் அந்த இடத்துல. உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட வராங்க. அல்லாஹ்வின் தூதரே, இப்படி ஒரு சம்பவம் என்ன செய்து நடந்தது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அமல்லாஹு ஃபபர்ரஅஹா மின்ஹு. அல்லாஹ் தஆலா அந்த பெண்மணியை இது போன்ற விஷயங்களில் இருந்து தூய்மைப்படுத்தி இருக்கிறார். அல்லாஹ் தஆலா இது போன்ற விஷயங்களில் இருந்து அந்த பெண்மணியை தூய்மைப்படுத்தி இருக்கிறார். அவங்க இந்த மாதிரியான எந்த விதமான சந்தேகம் நீங்க பட வேண்டிய அவசியம் கிடையாது சொல்லிவிட்டு இதை ரசூலுல்லாஹ் எல்லா மனைவிமாருக்கும் சொல்லலாமா? அபூபக்கர் ரலியல்லாஹு சொல்லிட்டாங்க. இப்படி எல்லாருக்கும் முறைப்படுத்தா செய்வாங்க ரசூலுல்லாஹ்ட்ட. அல்லாஹ் ரசூலுல்லாஹ் யார் யாரை என்னது அல்லாஹ் தஆலா தூய்மைப்படுத்திக்கிறார், யார் யாரை தூய்மைப்படுத்தாம இருக்கிறார் நமக்கு தெரியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிம்பர்ல ஏறினாங்க. சொல்லிவிட்டு சொன்னார்கள், உங்களில் லா யதுகுலுன்ன அஹதுக்கும் அலா முகீபா.
கணவன் இல்லாத வீடுகளில் நீங்கள் யாரும் நுழையக்கூடாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார். கணவன் இல்லை அந்த வீட்டுல, அவங்க ஏதோ ஒரு வேலையாக போயிருக்கிறார்கள் அப்படி என்று சொன்னால் மகரமோட நுழையும், அல்லது அந்த வீட்டுக்குரிய சொந்தக்கார பெண்மணியோட என்ன செய்யலாம், மகரமான ஒரு பெண்மணி, அதாவது இவருக்கு மகரமாக இருக்கக்கூடிய அமைப்பில் ஒரு பெண்மணியோட என்ன செய்யலாம், நுழையலாம். அப்படி இல்லாமல் யார் நுழைய வேண்டாம் முஹீமா என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம். இந்த செய்தியில் நபிகள் என்ன சொல்ல வருகிறார்கள், சிறந்த சமுதாயமாக வாழ்ந்த ஒரு குடும்பத்திலேயே இந்த சந்தேகம் என்ன செய்யும், வர வாய்ப்பு இருக்கிறது என்பதனால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடனே அதை தடுத்து விட்டார்கள் என்ற செய்தியை இந்த இடத்தில் நம்ம பார்க்கிறோமா இல்லையா? இது போன்ற சந்தேகங்கள் நமது குடும்பத்துக்குள்ள வருவதற்கு நம்ம ஆளாக்கி விடக்கூடாது. சில பொழுதுகளில் அவர்கள் கெட்டு போவதற்குமான வழியை நம்ம என்ன செய்யக்கூடாது, ஏற்படுத்தக்கூடாது. என கையால வளர்த்த தம்பி, நான் வளர்த்த தம்பி, நான் தந்தை போன்று வளர்த்த தம்பி அப்படின்னு நினைக்கிறான். யாராக இருந்தாலும் இஸ்லாம் என்ன சொல்லுது, நீ திருப்பி அவர்களை விவாகரத்து செய்து விட்டால் அவருக்கு முடிக்கலாம் சொல்லுது. திருமணம் முடிக்கலாம் என்று சொல்வதாக இருந்தால் அவர் தவிர்த்துடணும், அவ்வளவுதான். நீங்க எவ்வளவு பெரிய நம்பிக்கை உள்ளவராக கூட என்ன செய்யலாம், இருக்கலாம். உங்களிடத்தில் அவர் எவ்வளவு உயர்ந்த அந்தஸ்து உள்ளவராக கூட இருக்கலாம். உங்களை பார்த்து சந்தேகம் பிறவின்னு கூட அவர்கள் சொல்லலாம். எங்களுக்கு அது தேவையில்லை. நம்ம எங்க இஸ்லாம் சந்தேகம் சரியான முறையில வாழ வைங்கன்னு சொல்றது அந்த இடத்துல நம்ம என்ன செய்யணும், இதான் சட்டம் அப்படின்னு வாழ வச்சு அன்புள்ள நல்லவர்கள் கெட்டு போவதற்கான வழிகளை நாங்களே என்ன செய்து விடக்கூடாது, ஏற்படுத்தி விடக் கூடாது என்பதை இந்த செய்தி எங்களுக்கு சொல்கிறதா இல்லையா? அப்ப அதை நம்ம கவனமாக இருக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது சந்தேகத்தால் நடந்ததில்லை, ஆனால் நபி அவர்கள் அதில் எவ்வளவு கவனமாக இருக்கிறார்கள் என்பதற்காக சொல்கிறேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வராங்க வீட்டுக்கு. அப்ப சில அவருடைய மனைவிமார்கள் இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் ஒருவர் பேசிக் கொண்டிருக்கிறார். நம்ம சொல்லுவோமே அரவாணி என்று சொல்லி. இந்த சமுதாயத்தில் அரவாணிகளுடைய இயல்பு என்னன்னு சொன்னா சைத்தான் அவங்களை வழி எடுத்துருவான். வழி எடுத்து கொண்டு போய் பெண்கள் லிஸ்ட்ல என்ன செஞ்சிருவான், சேர்த்துருவான். ஆனா இயல்புல பெண்கள் லிஸ்ட்ல உணர்வு அவங்களுக்கு என்ன செய்யாது, இருக்காது. அந்த லிஸ்ட்ல கொண்டு போய் சேர்த்துருவான். அப்படி ஒருவர் என்ன சொன்னா பெண்கள் மாதிரி கணக்கெடுக்கப்பட்டதுனால அந்த இடத்துல இருந்து பேசிக்கிட்டு இருக்கிறாரு. தாயிப்பை வெற்றி கொண்டால் அங்க இப்படி எல்லாம் பெண்கள் இருக்கிறாங்க அப்படின்னு பேசிக் கொண்டிருக்கிறார். தாயிப்பை வெற்றி கொண்டால் அந்த பெண்கள் இப்படி எல்லாம் இருப்பாங்க அப்படின்னு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். எங்களுடைய ரோசம் கேட்ட தன்மையில நம்ம என்ன செய்வோம், நம்மளும் சிரிச்சு இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு குறிப்பு சொல்லிட்டு போயிடுவோம். நாங்கள் சிரித்து விட்டு இன்னொரு குறிப்பு சொல்லிக்கிட்டு போய்விடுவோம். என்ன நடக்கும், இதுவே பல வகையில் தவறுக்கு வழிகோலக்கூடிய அமைப்பு. இவன் தான் தவறு செய்வான்னு சொல்ல முடியாது. பல வகையில வேறு வேறு தவறுகளுக்கு வழிவர வாய்ப்பு இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதற்கு பின்னால லா யதுகுலன்ன அலைக்கும் ஹாஉலா, இவர்களை போன்றவர்கள் உங்களுக்கு நுழையக்கூடாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த பெண்களிடத்திலும் எந்த அரவாணிகளும் என்ன செய்யக்கூடாது, நுழையக்கூடாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த முஹன்னதுகளை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்தார்கள் என்று சொன்ன செய்தியை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். நுழையக்கூடாது நபி அவர்கள் தடுக்கிறார்கள். ஒருமுறை ரசூலுல்லாஹ் வீட்டுக்குள்ள வருகிறார்கள். வருகிற நேரத்தில் ஒருவரோடு இந்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அவர் ரசூலுல்லாஹ் அவரை அவரை அறிமுகம் கிடையாது. யார் இவர்னு கேட்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனியா கேட்கிறாங்க. அவர் சொல்றாங்க, பால் குடிச்ச சகோதரர்கள், நம்ம ரெண்டு பேரும் ஒரே தாய்க்கு செய்திருக்கிறோம், பால் இருந்திருக்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உந்துர்ன அத மன் இஹ்வானுக்குன்ன ஃபஇன்னம ரதாஅது மினல் மஜா, உங்க சகோதரர்கள் யாரத பாத்துக்கங்க, பசியின் போது நீங்கள் அருந்திய பாலின் மூலம் தான் மஹரமியத் என்ன செய்யும், உண்டாகும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்திலே சொன்னார்கள் என்ற செய்தியை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அப்படி என்றால் நபி அவர்கள் தன் குடும்ப வாழ்க்கை இதெல்லாம் சந்தேகத்துக்காக நடந்தது கிடையாது. இதெல்லாம் சந்தேகத்தின் பேரில் நடந்தது கிடையாது. சந்தேகம் ஏற்படக்கூடாது என்பதற்காக நடந்தவர்கள். இதற்கு பின்னால் குடும்ப வாழ்க்கையுடைய நிம்மதி குறைய கூடாது என்பதற்காக நடந்தவைகள் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, நீங்க எல்லாம் பார்க்கலாம், வெளிநாட்டு வாழ்க்கை என்ற பெயரில் நம்ம என்னது, ஊர் மக்கள், அந்த நாட்டு மக்கள், அந்த கிராம மக்கள் எல்லோரும் ஃபங்க்ஷன்ல சந்திக்கிறாங்களா, பேர்தே பார்ட்டில சந்திக்கிறாங்களா, அல்லது என்ன ஏதாவது ஒரு வீக்லி ப்ரோக்ராம்ல சந்திக்கிறாங்களா என்ற பேர்ல மார்க்கம் அல்லாத நிகழ்ச்சிகள் எல்லாம் சர்வசாதாரணமான கலப்புகள் நடப்பதை நீங்கள் பார்க்கலாம். அங்க நடந்த ஆடலும் பாடலும் கூத்துக்களும் அல்லது சந்திப்புகளும் இந்த மாதிரி கேட்பட்டு சந்தோஷப்படுறாங்க பேர்ல 1000 விஷயங்கள் நடக்கின்றன. அதுக்கு பின்னால அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு இயற்கையாக வழங்கி இருக்கக்கூடிய குடும்ப நிம்மதி சீர்குலைந்து போவதை நம்ம பார்க்கிறோம். எத்தனை குடும்பங்கள் அதனால நாசமாக போயிருக்கு தெரியுமா, பிரிஞ்சு போயிருக்கு தெரியுமா. அல்லாஹ் உங்களுக்கு வழங்கிய நிம்மதி கடைசி அதுக்கு பின்னால் அந்த குழந்தை உங்களோடு இருக்கக்கூடிய அந்த குழந்தையுடைய எதிர்காலம் என்ன, அவருடைய வாழ்க்கை என்ன, இப்படி 1000 குடும்பங்கள் பிரிந்ததற்கான காரணம் என்ன? ரசூலுல்லாஹ் சொல்றாங்களா, யஹ்லுவன் நரஜுலு மின் இம்ரஅத்தின் இல்லா கான தாலிதுஹுமா ஷைத்தான் என்றார். மூன்றாவது ஷைத்தான் இருப்பான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. நம்ம ஏற்றுக்கொள்ளுங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
ஒரு பிரயாணம் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், உமர், உஸ்மான், அபூபக்கர் அவர்கள், உமர், உஸ்மான், அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு என்ன செய்யறாங்க, வந்து கொண்டிருக்கிற ஒரு பிரயாணத்தில் இருக்கு. அப்ப அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா வளமையாக சுபைர் இப்னு அவ்வாம் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய அந்த கணவர் அவருடைய ஒட்டகத்துக்கான தீனி போடுற வேலையை அவங்க தான் செய்வாங்க. 2-3 கிலோமீட்டர்கள் தூரத்திலிருந்து எடுத்து வருவாங்க தலையில சுமந்து. அவைகள்லாம் எடுத்து வந்து கொண்டிருக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு யார் மதனி அவங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சகோதரி வந்திருக்கின்ற நேரத்துல அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா இதெல்லாம் சுமந்து கொண்டு வாரத காட்டுறாங்க. ஒரு ஒட்டகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு 3 வீலர் மாதிரி பின்னாலே தூரமாக ஒரு பெண்ணை அதாவது இருப்பட்டிக்கலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா பார்க்கறாங்க. பார்த்துட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஏறிக்கங்கன்ற ஒட்டகம் என்ன ஏறிக்கங்க, நான் கொண்டு போய் வீட்டுல இறக்குறேன் அப்படின்னு ரசூலுல்லாஹ் யார் சொன்னது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அஸ்மா பின்த் அபீ பக்கர் ரலியல்லாஹு அப்படியே நிக்கிறாங்க கொஞ்ச நேரம், ஏறல. இத்தனைக்கு யார் பக்கத்துல நிக்கிறவங்க? உமர், உஸ்மான், அலி ரலியல்லாஹு அன்ஹு போன்றவர்கள் இருக்கிறார்கள். ஏறிக்கங்கன்னா அங்க ஏறல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போயிட்டாங்க, ஒட்டகத்தை எடுத்துட்டு போயிட்டாங்க, அவங்க ஏறல. வீட்டுக்கு வராங்க அஸ்மா பின்த் அபீ பக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வந்து சுபைர் இப்னு அவ்வாம் சொல்றாங்க, வீதியில வந்து கொண்டிருக்கிற நேரத்தில் இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தார்கள், என்னை இப்படி ஏறுமாறு சொன்னார்கள். ஃபஸ்தஹ்யைது மினர் ரிஜால், ஃபஸ்தஹ்யைது மினர் ரிஜால், ஆண்களுடன் பிரயாணம் செய்ய நான் வெட்கப்பட்டேன் என்று சொன்னார். சுப்ஹானல்லாஹ். யார் ஆண்கள்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், உஸ்மான், அலி ரலியல்லாஹு அன்ஹு. ஃபஸ்தஹ்யைது மினர் ரிஜால், ஆண்களுடன் பிரயாணம் செய்ய நான் வெட்கப்பட்டேன் என்று சொல்லி சுபைர் இப்னு அவ்வாம் இடத்திலே அஸ்மா பின்த் அபீ பக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள் என்று சொன்னால் என்ன நினைச்சு பார்க்கணும். எப்படி அவர் சொல்றாங்க சொல்லிட்டு தெரியும். ஃபதக்கர்து கீரதக், உங்கள் ரோசமும் எனக்கு ஞாபகம் வந்தது அப்படின்னு சொல்றாங்க. யாருடைய ரோசம்? சுபைரே, கணவரே, உங்களுடைய ரோசம் எனக்கு ஞாபகம் வந்தது. நீங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு வாகனத்துல வந்தாலும் ரோசப்படுவீங்க, அது ஞாபகம் வந்தது, அதனால் நான் பேடிக்கொண்டேன் அப்படின்னு சொல்றாங்கடா. என் கணவன் எத்தனை பெண்கள் எப்படி பேசுறாங்க தெரியுமா? எனக்கு வேற என்ன வழி, அதனாலதான் அந்த வாகனத்துல போறேன், எனக்கு வேற என்ன வழி, அதனாலதான் எப்படி போறேன். வேற சொல்றா, வேறு வழியே இல்லை. 2-3 கிலோமீட்டர் ஒட்டகத்துக்கு சாப்பாடு, குதிரைக்கும் ஒட்டகங்களுக்கு சாப்பாடு போடுற வேலை, அது அவர் செய்ய வேண்டியது. இருந்தும் பதக்க தொகையிறதுக்கு உங்கள் ரோசம் எனக்கு ஞாபகம் வந்து நான் ஏறவில்லை என்று சொல்கிறார்கள். எனவே அன்புள்ள சகோதரர்களே, மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். எமது நிம்மதி, எமது ஒழுக்கம், எமது நம்பிக்கை, இவைகளை எல்லாம் அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி இருக்கக்கூடிய இந்த நிலைகளை எல்லாம் நாம நமது கைகளால் சீர்குலைத்துக் கொள்கின்ற நிலை ஒரு பொழுது எங்களுக்கு என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. மார்க்கம் தடுத்ததா? நம்பிக்கை ஒரு புறம் இருக்கட்டும், உன்னை போல எனக்கு நம்பிக்கையான வேறு யாரும் இல்லை, ஆனால் நம்பிக்கையானவனாக நீ தொடர்ந்து இருக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். அதுக்காக வேண்டி நான் செய்யற வேலை தான், அதற்காக வேண்டி நான் செய்கின்ற வேலை. மார்க்கம் அனுமதிக்கிறதா அல்லது மகரம் ஒருவர் இருக்கிறாரா, அதுக்கு பின்னால் அது பிரச்சனை அல்ல. அது அல்லாமல் நான் ஒரு பொழுதும் இதற்கு அனுமதிக்க மாட்டேன் என்கின்ற உறுதித்தன்மையை நீங்கள் ஏற்படுத்துவது போல நீங்களும் செய்யணும். அப்படி ஏற்பட்டால் தான் அது சிறந்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், மன் அத லைஸ மின்னா மன் கப்பப இம்ரஅத்தன் அலா ஜௌஜிஹா, மன் கப்பப இம்ரஅத்தன் அலா ஜௌஜிஹா, எந்த மனைவிக்கு எதிராக கணவனை திருப்புகிறார்களோ அவர்கள் முஸ்லிம் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் அல்ல என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். மனைவிக்கு எதிராக கணவனுக்கு எதிராக மனைவியை திருப்பக்கூடியவர்கள் அப்படின்னு என்ன, அவர்களுக்கு மோசமான வார்த்தைகளை சொல்லி அல்லது உங்க 2 பேருக்கு இடையில வாழ்க்கை சூட்டபிள் இல்லாம போகுது போல இருக்கின்ற சந்தர்ப்பம் கிடைக்கிற நேரத்தில் ஏதாவது ஒரு வழக்கங்களை சொல்லி மனதை சீர்குலைத்து அவருடைய உழைப்பு பாரு, இவருடைய உழைப்பு பாரு, அவருக்கு உழைக்கலாம் தானே என்பது போன்ற தவறான தகவல்கள் எல்லாம் சொல்லி மனைவியுடைய உள்ளத்தை யார் கெடுக்கிறார்களோ அவர்களின் முஸ்லிம் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் அல்ல என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். கவனமாக இருக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா தந்த நிம்மதி இந்த மார்க்கத்தின் மூலம் தந்த ஒரு நிம்மதி. இந்த நிம்மதியை இந்த மார்க்கத்தால் மட்டும்தான் பாதுகாக்க முடியும். எனவே அன்புள்ள சகோதரர்களே, மார்க்கம் சொல்லக்கூடிய சட்டங்களை மனதிலே எடுத்து எம் குடும்ப வாழ்க்கையுடைய நிம்மதியை நாம பாதுகாத்து இறைவனிடத்தில் அந்த நிம்மதியை இறுதி வரைக்கும் பாதுகாக்கக்கூடிய ஒரு பிரார்த்தனையை செய்வோம். அல்லாஹ் அனைவரது வாழ்க்கையும் சீர்படுத்தி ஒரு நிம்மதியான வாழ்க்கையை எங்களுக்கு தந்து மறுமையிலே கூலி பெற்ற சமுதாயமாக ஆக்கியவர் புரிவானாக. ஹாதா மா இன்தி வல் இல்மு இன்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ லி வ லக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். இது உங்கள் பாய் நெட்வொர்க் தமிழ். நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்தா கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது போன்ற இன்னும் பல பயனுள்ள இஸ்லாமிய காணொளிகளையும் இங்கே கண்டு களிக்கலாம். மறக்காம குடும்பத்தினருக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஒரு காணொளி வாயிலாக சந்திக்கிறோம். சலாம் சிறுவுகளே.